Begin Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கு சார். சொல்லுங்கம்மா. ஜாய் ஆலுகாஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த தங்க மோதிர திட்டத்தினுடைய அந்த டெண்டர் விடப்பட்டுள்ளது. இதுல என்ன பேசு பொருளா இன்னைக்கு மாறி இருக்குன்னா, மொத்தம் நிறைய பேர் அதுல அந்த டெண்டர்ல கலந்துக்கிட்டாங்க. அதில் 0.01 பைசாவுக்கு நாங்கள் அதை செஞ்சு தரோம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தங்கத்துக்கான காசு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஜாய் ஆலுகாஸ் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஜாஸ் ஆலுகாஸ் ஆட்ல விஜய் நடிச்சிருக்காரு. இதில் ஏதோ உள்குத்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேசு பொருளாக இன்னைக்கு மாறி இருக்கு. ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஜாஸ் ஆலுகாஸில் நடிச்சிருக்காருன்னு சொன்னீங்க. அதில் ஒரு சின்ன திருத்தம். அதில் பிராண்ட் அம்பாசடராக இருந்தார். நடிக்கிறதுங்கிறது ஒரு விளம்பரம். பிராண்ட் அம்பாசடர்னால் அவங்க விளம்பரத்துலலாம் வரிசையாக பிராண்ட் அம்பாசடராக இருந்தார். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் முதல்வரானவுன்னு முதல் 15 நாட்களில் பார்த்த ஒரு சில தொழிலதிபர்களில் அந்த ஆலுகாஸ் அவர் அந்த ஓனரும் உண்டு. இதையும் அதையும் சம்மந்தப்படுத்தி பார்க்குறதா வேணாமாங்கிறத விட பொது ஜனம் மக்கள் பார்க்கத்தான் செய்வார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4,41,000 மோதிரம்னு சொன்னாங்க. அதுவே நம்ம இதே வள்ளுவத்தில் பேசியிருக்கோம். 17,000 ரூபா வருது அவங்க சொல்கிற கணக்குக்கு ஒரு கிராமு. ஆனால் இன்றைக்கி 13,000 கிராம் தான் 13,000 ரூபா தான், ஒரு 13,300 என்னமோ ஒரு கிராம் விற்கிது. இப்போ ஏன் 17,000 ரூபா கணக்கு வருது? இந்த கதையில் சொல்கிற மாதிரி இந்த மிச்சம் 4,000 எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்டிருக்கேன் ஒரு மாதம் முன்னால் நினைக்கிறேன் வள்ளுவத்தில். அதுக்கு விட இன்னும் தெரியல. சரி, அது விட்டு தள்ளுங்க. அது ஏதாவது கணக்கில் தப்பாக சொல்லியிருக்கலாம். ஒரு கால் இப்போ கூடுதல் மோதிரங்களை வரலாம். அதெல்லாம் ஒரு இதை எடுத்துக்கலாம். 4,41,000 மோதிரம் வாங்க போகிறோன்னு சொன்னாங்க அந்த திட்டத்தில். மொத்தம் 755 கோடி என்னும். இப்போ 4 மாதத்துக்கு மட்டும் டெண்டர், முழுசாக இல்லாமல் ஒரு பார்ட், ஒரு பகுதி. அது 1,28,000 சொச்சம் மோதிரங்கள் ஒரு கிராம். அப்போ 1,28,000 கிராம்னு வச்சுங்களேன். அது வாங்குவதற்காக. இதில் டெண்டரில் 70% மொத்த ஆர்டர் ஆலுகாஸ், 30% கல்யாண் ஜுவல்லர்ஸ். இரண்டுமே கேரளாவை சேர்ந்த நிறுவனங்கள். அதில் ஒன்று ஆலுகாஸ் கிறிஸ்தவ நிறுவனம்னு சொல்கிறாங்க. அது கூட நான் இதிலெல்லாம் மதம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்க போனால் ஒன்னொன்றுலேயும் ஒரு இஸ்லாமியர் வருவார், இதில் வருவார். இன்றைக்கி கூட சட்டமன்றத்தில் பேசும்போது இஸ்லாமியர்களை முதலாக தீவிரவாதி என்று சொன்னது திமுக தான் சொல்லி தாவே கலந்து பேசினாங்க. இதெல்லாம் மாறி மாறி குற்றச்சாட்டுகள். எல்லாரும் அந்தந்த சமயத்தில் சௌகரியமாக பேசியிருப்பாங்க சூழ்நிலையில். அது விடுங்க. அப்போது இந்த ஆலுகாஸ் அதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வேணால் ஒரு ஆலுகாஸ் இங்கே சென்னையில் கூட இருக்குது. இந்த ஆலுகாஸ் நகை கடைக்கு போனீங்கன்னா ஒரு நகை வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை, இருந்தால் கூட வாங்குவதாக இருந்தால் 0.01 பைசா செய்கூலி சேதாரம் இதெல்லாம் சேர்த்து, அதுக்கப்புறம் அதில் அவங்க கோட் பண்ணதில் பேக்கேஜு டெலிவரி எல்லாம் சேர்த்து பேக்கெட்டு, ஒரு அட்டைப்பொட்டி போட்டு பேக்கெட்டு டெலிவரி கொடுக்குறது, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ். நம்ம போய் கடையில் வாங்கும்போது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வராது, நம்ம செலவில் போகிறோம். அட்டை போட்டி வேணால் இருக்கலாம். 0.01 பைசா செய்கூலி சேதாரத்துக்கு. ஏதாவது ஒரு ஜாய் ஆலுகாஸ் கடையில் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல விற்கிறாங்களா? விற்க முடியுமா? அப்போ அரசுக்கு மட்டும் எப்படி கொடுப்பாங்க? பொதுமக்களுக்கு சில்லறை வியாபாரத்தில் உங்களால் கொடுக்க முடியுமா? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா, இப்போது கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த டெண்டரில் அவங்க 928 ரூபா கோட் பண்ணாங்க. இப்போ 13,000 ரூபா ஒரு கிராம் வருது. 928 ரூபாங்கிறது 1000 ரூபான்னு வச்சுங்க. ஏறக்குறைய 8% வருது. ஒரு சுமாராக பார்த்தீங்கன்னா 8 8 8 3 11 அது கிட்டத்தட்ட ஒரு 7-8% வருது. இந்த 7-8% தான் செய்கூலி சேதாரம் பொதுவாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட். நீங்கள் எந்த கடையில் போய் நீங்கள் நகை வாங்க போனாலும் ஒரு 8% வரைக்கும் இந்த செய்கூலி சேதாரம், அதுக்கு பேர் எதெல்லாம் சொல்லுவாங்க,
தங்க விலை எவ்வளோங்க, அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க, டிசைன் எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி மாறும். அதுக்கு மாறும். அதில் செம்பு கலந்து இருப்பார்கள். ஆமாம். நீங்கள் செம்பு வந்து இன்னைக்கு காப்பர்னு சொல்கிறோம். செம்பு எவ்வளோ தெரியுமா? ₹1.27 வருது. அதாவது ஒரு கிலோவே 1300 தான் வருது. ஒரு கிலோ தங்கம் வந்து 1,30,00,000 இன்னைக்கு. அதுக்கு மேலே 1,30,00,000 ஒரு கிலோ. இதில் நீங்கள் வந்து குறைந்தபட்சம் 4% செம்பு கலக்கணும். 4% கலந்தால் தான் 24 கேரட் வந்து 22 கேரட்டாக வளைத்து நகையாக செய்ய முடியும். சுமார் 4 முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் 8%ஓ 10%ஓ நீங்கள் கூட அந்த 24 கேரட்ன்றது குறைந்து 18 16ன்னு வந்துடும். இப்போ 9 கேரட்லாம் கூட வருது. 8 9 கேரட்லாம் வந்துச்சு. அப்படின்னா செம்பு அதிகமாகவும், நீங்கள் ஒரு கிலோ 1,30,00,000 இருக்க வேண்டிய இடத்தில் 1,300 ரூபா ஒரு கிலோ பொருளை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும்போது லாபம் வந்து கொள்ளை லாபம். கொள்ளைங்கிற வார்த்தை வந்து ரொம்ப சாதாரணமான வார்த்தை. கொள்ளையோ கொள்ளை, பிள்ளையோ பிள்ளைங்கிற மாதிரி கொள்ளையோ கொள்ளை. இப்படி தான் நகைக்கடைகள் பொதுவாக இருக்கின்றன. நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, பொதுவாக இந்த வியாபாரத்தில் அப்படி தான். இப்போ எப்படி வந்து 0.01ல் 1 கட்டுப்படி ஆகுது? நகைக்கடையில் சில்லறையாக போய் வாங்கும்போது ஜாய் அலுக்காஸோ ஜாஸ் அலுக்காஸோ இதை வந்து தமிழ்நாடு முழுக்க இனிமேல் எல்லா இடத்துலையும் செய்கூலி சேதாரம் 0.01 பைசா என்று அறிவிப்பார்களா? அப்படி அறிவிக்க முடியாது, கட்டுப்படி ஆகாதுனால் இப்போ மட்டும் எப்படி கட்டுப்படி ஆகுது? 928 ரூபா வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து முதல்ல டெண்டரில் போடும்போது போட்டுட்டு 24 மணி நேரத்துக்குள்ளே ஜாசலு காசு இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த 928 ரூபா நாங்களும் வந்து 0.01 பைசா மாற்றினாங்க. இந்த 928 ரூபாயை இந்த 1 கிராம் தங்கம் 13,000ன்னு வச்சுங்க, அதில் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? நஷ்டப்பட்டு 30%னா 1,28,000னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 மோதிரம் பண்ணுறாங்க. ஒரு மோதிரத்துக்கும் குறைந்தபட்சம் 1000 ரூபா நஷ்டம். 928 ரூபா 40,000, 4 கோடி ரூபா நஷ்டம். அதில் மட்டும் இந்த 928 மாற்றினதுனால மட்டும் 4 கோடி ரூபா நஷ்டம். யாருக்கு? கல்யாண் ஜுவல்லருக்கு. நம்ப முடியாவா இருக்குது? இதில் வந்து என்ன பேசப்படுது அப்படின்னா, டிவிகே சார்பாக, அதாவது இது வந்து ஒரு விளம்பரமாக ஏன் எடுத்துக்கூடாது? ஒரு விளம்பரத்தில் ஒரு முதலமைச்சரை நடிக்க வைக்கணும் அப்படின்னா, அவ்வளோ ஒரு பிரபல நடிகரை நடிக்க வைக்கணும்னா எவ்வளோ கோடிகள் தேவைப்படுது. அதை ஒரு நஷ்டமாக இருந்தாலும் இது வந்து ஒரு விளம்பரமாக மாறும்போது பாரு, நம்ம அந்த ஜாய் அலுக்காஸில் போய் நகை வாங்கலாம் அப்படின்னு மக்கள்லாம் ஓடி வருவாங்க அப்படின்ற ஒரு நுணுக்கமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் பேசுகிறாங்க. ஆக முதல்வர் விஜய், தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் இன்னும் வந்து 10 வருடத்திற்கு முன்னால் எப்படி பிராண்ட் அம்பாசடராக வந்து இருந்தாரோ, இன்று தமிழ்நாடு முதல்வரான பிறகும் பிராண்ட் அம்பாசடராக செயல்படுகிறேன் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்று நம்ம அப்படி தானே ஏற்றுக்கணும். அவங்களுக்கு வந்து இது மார்க்கெட்டிங், அதனால் ஒத்துக்கிறாங்கன்னா அதற்கு நீங்கள் ஒத்துழைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் பிராண்ட் அம்பாசடராக செயல்படுகிறீர்கள் என்று தானே அர்த்தம். இது ஒன்று. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த அலுக்காஸ் குழுமம், அது முதல்ல ஒரே குழுமமாக இருந்து அப்புறம் சகோதரர்களோ கசின்ஸோ அவங்க பிரிஞ்சாங்க. அவர்கள் மீது 800 கோடி ரூபாய் ஹவாலா தங்கம் கடத்தியதற்கான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடத்தல்காரர்கள் குற்றச்சாட்டு நிரூபணமாகும் வரை எல்லாருமே நிரபராதிகள். அதே சமயம் நிலுவையில் இருக்கிறது. நிலுவையில் இருக்கும்பொழுது அப்படிப்பட்டவர்களே, இது சின்ன சின்ன விஷயமா நீங்கள் ரீட்டைலில் போகும்போது நீங்கள் வந்து 22 கேரட்டுன்னு சொல்லி 16 கேரட்டு தங்கத்தை கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஒரு 3 பவுனுக்கோ 4 பவுனுக்கோ வாங்கியிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க கூட போய் சண்டை கிண்டை போடுவாங்க, ஏதோ ஒன்று ஒரு வந்து செட்டில் ஆகிடும். கோர்ட்டுக்கு போகிறவங்க ரொம்ப அபூர்வமாக இருப்பார்கள். அந்த மாதிரி கேஸாக இருந்தால் சில்லறை வழக்குகள். இது வந்து கடத்தல் தங்கம், ஹவாலா தங்கம், தேச விரோதம். அப்படிப்பட்டவர்களுடன் நீங்கள் வந்து அரசு டெண்டர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் தேச விரோத சக்தி என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள், நிரூபணமானவர்கள் நான் சொல்லலை. அப்படிப்பட்டவர்களுடன் நீங்கள் வந்து அவங்களுக்கு டெண்டர் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அது என்ன மாதிரி கொள்கை? இது தேசத்திற்கு எதிரான ஒரு விஷயம் இல்லையா? தேச விரோத செயல் அல்லவா? ஒரு கடத்தல்காரருடன் நீங்கள் ஒரு அரசு உறவு வைத்துக் கொள்வதே வந்து தவறு தானே. சாதாரணமாக ஒரு குற்றவாளி
ஒரு கொலை குற்றவாளியோ ஒரு பாலியல் குற்றவாளியோ இல்லை எந்த விதமான குற்றவாளியோ என்றைக்கோ ஒரு நாள் ஒரு அரசியல்வாதியோட மேடையில் போய் அவன் போய் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போயிருப்பான். அது இன்றைக்கி வந்து பெரிய விமர்சனமாகுது வலைதளத்தில். இவர் வந்து இந்த மந்திரியோட எடுத்துக்கிட்டாரு, அவருடைய நண்பர்னு. கடைசியில் அவர் வந்து உண்மையிலேயே நண்பராகவும் இருக்கலாம், இல்லை உண்மை. இப்போ நான் கூட இப்போ நம்ம பல யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன், பல சேனல்களில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு பிரபலமான முகம் என்று சொல்லலாம். எங்கே போனாலும் நீங்கள் தானே சார் திருசக்தியார்னு வந்து விமான நிலையத்திலையோ ரயில் நிலையத்திலையோ பொது இடங்களே கேட்குறாங்க. சில பேர் கொஞ்சம் ஆர்வம் ரீதியால் ஒரு பப்ளிக் ஒரு திருமணத்துக்கு போகிறோம், விழா தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகும்போது சார் உங்கள் கூட செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. நம்ம ரொம்ப யோசனை பண்ணி சரி அப்படின்னு சொன்னோம்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க பேர் கூட அந்த சமயத்தில் கேட்டால் தெரியாது, இல்லை வச்சுருந்தாலும் ஞாபகம் வச்சுக்க போகிறதில்ல, நம்ம நோட் பண்ணி வச்சுக்க போகிறதில்ல. அவங்க பின்னாலே ஏதோ ஒரு சிக்கல் அவர்களை சந்திக்கிறார்கள் என்றால் திருசக்தியாருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? அது யாருன்னு கூட தெரியும். இது வந்து நமக்கே வரும்போது அரசியல்வாதிகள் ஒரு திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது சகஜமானது. நம்ம அதெல்லாம் வந்து சொல்லலை. நம்ம என்ன சொல்கிறோம்? கடத்தல் தங்க வழக்கு நிலுவையில் இருப்பவருடன் அரசு தொடர்பு கொள்ளலாமா? நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாய் அலுகாசிலேயோ போய் உங்கள் வீட்டுக்கு 10 கிலோ தங்கம் வாங்குங்க, நகை வாங்குங்க. அதை யாரும் ஒரு கல்யாணத்துக்கு வாங்குங்க, உங்களுக்கு சௌகரியப்பட்டதெல்லாம் வாங்குங்க, அதை யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ கடத்தல் அவங்க வழக்கு இருக்கா? அதெல்லாம் ஒரு கடையில் போயிருக்கோம், அவர் மேலே என்ன வழக்குன்னு பார்க்குறோமா? ஒரு அரசு, பொறுப்புள்ள ஒரு அரசு. இதுதான் இப்பொழுது உள்ள அந்த ஒரு சர்ச்சைக்கான காரணம். இதில் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அங்கே திருச்சூரில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்கறதுனால எந்த பொற்கொள்ளர்களை பயன்படுத்துவார்கள்? அங்கே திருச்சூரில் உள்ள கேரளா ஆட்கள், திருச்சூரோ அதை சுற்றி உள்ளவங்க. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 1 லட்சம் பொற்கொள்ளர்கள் இருக்கிறார்கள். கொங்கு பகுதி, அதை ஒட்டிய அந்த என்ன சொல்கிறது மேற்கு பகுதி, அங்கே மட்டும் 50,000 பேர் இருக்காங்க. பாதி பேர் அங்கே இருக்காங்க, மீதி மற்ற இடங்கள்ல இருக்காங்க, சென்னை உட்பட. இவர்களுக்கெல்லாம் தொழில் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இல்லை பொருளாதார ரீதியாகவும் அரசாங்கம் அடிப்படுது இல்லை சார்? இல்லை, முதல்ல மக்கள் அந்த அந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள அந்த என்ன சொல்கிறது, நம்ம வியாபாரிகளை பற்றி பேசலை, அந்த பொற்கொள்ளர்கள். நீங்கள் எந்த வியாபாரிகிட்ட ஆர்டர் கொடுத்தாலும் அந்த வியாபாரி வீட்லேயே உட்காந்து அவர் மோதிரம் பண்ண போகிறது இல்லை, யாருக்கிட்டேயோ கான்ட்ராக்டில் தான் விட போகிறாரு, பிரித்து கொடுப்பார். ரொம்ப அதிகமாக இப்போது 1,70,000 வரும்போது ஒரு 10 இடத்துல பிரித்து கொடுப்பாங்க. அப்போ அவங்க மறுபடியும் சப்கான்ட்ராக்ட் பிரித்து போகும். அப்படி போகும்போது இந்த பொற்கொள்ளர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அவங்களுக்கு தொழில் உதவி ஏதோ ஒரு வகையில் அந்த லாபம் வந்திருக்கும், அவங்களுக்கு வேலை, அது தொழில் வாய்ப்பு கிடைத்திருக்கும். அந்த தொழில் வாய்ப்பு யாருக்கு போகுது? கேரளாவுக்கு போகுது. நம்ம கேரளாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல, தனக்கு மிஞ்சி தானே தான தர்மம். கண்டிப்பாக தமிழர்களின் வேலை வாய்ப்பை தாண்டி இப்போ கூட பார்த்தீங்கன்னா 65 கோடி ரூபாய்க்கு வந்து SS என்டர்பிரைசஸ்னு 1794 நடத்துனர்கள் போக்குவரத்து துறை வட மாநில தொழிலாளர்களை கொண்டு வருவதற்காக. ஏன் தமிழ்நாடு பஸ்ஸில் அவன் வட மாநிலத்துக்காரர்கள் வந்து பஸ்ஸில் டிக்கெட்டு கீச்சு கொடுக்கணுன்னா அவன் எந்த மொழியில் பேசுவான்? தமிழ் இங்கே உள்ளவங்க எந்த மொழியில் வந்து பஸ்ஸில் டீல் பண்ணுவாங்க? சார், அரசு பள்ளியிலேயே ஆசிரியர்கள் நீட் தேர்வுக்கு பயிற்சிக்காக கொண்டு வராங்க. இல்லை இல்லை, சேலத்தில் பக்கத்தில் 5 ஆசிரியர்கள் ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வந்துருக்காங்க. இங்கே எந்த மொழியில் பயிற்சி கொடுப்பாங்க? தமிழ்நாட்டில் நீட் பயிற்சி கொடுப்பதற்கோ இல்லை கல்வி கற்றுக் கொடுக்கும் அளவுக்கு தகுதி உள்ளவர்கள் கிடையவே இல்லையா? இல்லவே இல்லையா? ஆசிரியர்கள் இருக்கிற ஆசிரியர்களை பயன்படுத்துங்க, இல்லைன்னா புதுசாக ஆசிரியர்களை பணியில் அமர்த்துங்கள். எவ்வளோ பணி வேக்கன்சி இருக்கிறதெல்லாம் ஃபில்அப் பண்ணுங்க. ராஜஸ்தான்லேருந்து ஆசிரியர்களை கூட்டு வரீங்க, உத்தரப்பிரதேசத்துலேருந்து நடத்துனர்கள், ஆசிரியர்கள் அது கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க. இது வந்து பொதுமக்களுடன் அன்றாடம் பயணிக்க வேண்டியவர்கள் போக்குவரத்து துறையில். அங்கிருந்து கொண்டு வரீங்கன்னா நீங்கள் இது என்ன தமிழ்நாட்டை விற்கும் ஒரு தமிழ்நாட்டு மக்களின் நலன், தமிழ்நாட்டை விற்கும்னா தமிழ்நாட்டு மக்களின் நலனை விற்பனை செய்வதல்லவா? இல்லை அவர்களுடைய நலனுக்கு எதிரானது இல்லையா? அதுக்காக வந்து நான் வந்து அது பிரிவினைவாதமாக வந்து வெளி மாநிலத்திலிருந்து யாருமே இங்கே வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. அரசு பணி கொடுக்குறது. இதுவே வந்து நெய்வேலி லிக்னைட்டில் வந்து மத்திய அரசு அந்த நிறுவனத்தில் வட மாநில இதில் வந்து அவர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய சர்ச்சை வந்தது. அது மத்திய அரசு நிறுவனம், இங்கேருந்து அங்கே மாற்றுவாங்க, அங்கேருந்து வருவாங்க, அந்த மாதிரி.
நான் வந்து நான் பல பல கோயில்களுக்கும் பல பள்ளிகளுக்கும் பல சமூக அதாவது பல குழந்தைகளின் மருத்துவ செலவுகளுக்காகவும் இதெல்லாம் வந்து நான் வந்து தான தர்மம் செய்திருக்கேன் பல கோடிகளில் 10-15 வருஷம். அப்பொழுது நான் சார்ந்த நான் கூட அங்கே வாழலை. எங்கள் தாத்தா பூர்வீகமான அந்த கும்பகோணம் தஞ்சை பகுதியில் ஒரு கல்லூரி கட்டுவதற்கு ஏற்பாடு செய்தேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அது முடியல. அந்த கல்லூரியில் நான் வந்து என்ன பார்த்தேன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கொண்டு வரணும். ஏன்னு கேட்டால் பக்கத்தில் ஓஎன்ஜிசிலாம் இருக்குது, காரைக்காலில் இருக்குது, நரிமணம்னு இருக்குது அந்த தஞ்சாவூர் பகுதியில். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் போகிற கீழே உள்ள இந்த பியூன்லேருந்து இந்த அடிமட்ட தொழிலில் இருக்கிறவங்களாம் தமிழன். இன்ஜினியர்லாம் பார்த்தீங்கன்னா பீகார் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்தவன், பெட்ரோலியம் குஜராத்லேருந்து வந்தவன். ஏன்னா அவன் தான் அங்கே தான் பெட்ரோலியம். தமிழ்நாட்டில் எங்கேயுமே பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வந்து இன்னி வரைக்கும் படிப்பு சொல்லி கொடுக்குற அது எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதே மாதிரி மைனிங் இன்ஜினியரிங், சுரங்கத்தொழில். நான் இந்தோனேஷியாவில் நிலக்கரி சுரங்கங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ மைனிங் இன்ஜினியரிங் எங்கன்னு பார்த்தா பீகார்லேருந்து தான் அதிகமாக வரான் தமிழ்நாட்டில் வேலைக்கு. பீகார் அந்த மாதிரி வெளி மாநிலம் ஒரிசால். அப்போ இது ரெண்டையும் கொண்டு வரணும்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சேன். அப்புறம் அந்த கல்லூரி கட்டுறது அந்த நில அது ஒரு ஆதீனத்துடைய நிலம், அதில் ஒரு சட்ட சிக்கல் வந்ததுனால பண்ண முடியல. எதுக்காக சொல்லணும்னா நம்ம தனியாராக இருக்கும்போதே என்ன நினைக்கிறோம், ஐயா நம்ம ஊரில் வந்து இருக்கிற இவன் பியூனாகவே இருக்கான், இவன் வெறும் கிளார்க்காகவே இருக்கான், இவன் என்னைக்கு இன்ஜினியர் ஆகிறது, வெளியிலேருந்து எதுக்கு வரணும், நம்மால் இன்ஜினியர் ஆகணும், நம்மால் அதிகாரி ஆகணும். இவன் அடிமட்டத்தில் எல்லாருக்கும் வந்து சேவகம் செய்தே வந்து பிழைக்க வேண்டும் என்பது தலையெழுத்து. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே, வெளியில் போய் பிழைக்கிறது வேறு. அப்போ ஒரு அரசு என்ன செய்ய வேண்டும்? எதற்காக வந்து ராஜஸ்தானிலிருந்து ஆசிரியர்கள், உத்தரப்பிரதேசத்திலிருந்து இல்லை வட மாநிலங்களிலிருந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் இப்படி வரும்பொழுது நீங்கள் இந்த தாவேக அரசுடைய நோக்கமும் எண்ணமும் இப்படி இருக்கும் பொழுது ஜாஸ் அலுகாஸ், ஜாய் அலுகாஸ் அல்லது கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு இவர்கள் கொடுத்ததில் ஆச்சரியப்படுவதற்கில்லை சார். ஒருவேளை இவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கே முதலமைச்சரா சார்? ஏன்னா அவங்க அப்படித்தானே சார் சொல்லுவாங்க டிவிக்கே சார்பா. இல்லை இப்போ வந்து அவங்க தான் வடநாட்டில் பல ரீல்ஸ்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியில் பிஎம் ஆயிடுறார், பிரதமராக. அதாவது அதிலெல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழிப்பதற்காக சட்டம் கொண்டு வந்திருக்காரு. யார் ஊழல் பண்ணாலும் தமிழ்நாட்டில் மரண தண்டனையா. அதுக்கப்புறம் யாரால் லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லி முதலமைச்சருடைய தொலைபேசியில் கூப்பிட்டு கேட்டால் அவரே ஃபோனில் எடுத்து பேசுவாராம். அந்த புகார் அந்த தகவல் கொடுப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம். அப்புறம் ஜியோவில் வந்து அவர் அம்பானியை போய் நேரடியாக முதல்வர் விஜய் சந்தித்து 1 ரூபாய் கூட ஏற்றக்கூடாது, ஜியோவுடைய அந்த ஃபோன் அந்த ஃபோன் சார்ஜ் 1 ரூபாய் கூட ரீசார்ஜில் 1 ரூபாய் கூட ஏற்றக்கூடாதுன்னு போய் கண்டித்து சொல்லிட்டு வந்துட்டாராம். அப்புறம் பிரதமரை சந்தித்து எத்தனால் கலக்காத பெட்ரோல் தான் தமிழ்நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவரிடம், இல்லைன்னா விளைவுகள் கடுமையாக இருக்கும் போய் இவர் பிரதமர் மோடியை பார்த்து சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து. அப்புறம் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து சிறுபான்மையினர் ஒத்துழைச்சி அந்த ரீல்ஸு, இஸ்லாமிய மதராசாக்கள்லாம் வந்து மின் கட்டணமே கிடையாது, இலவசம் தமிழ்நாட்டில். அப்புறம் ஒரு காவி இதெல்லாம் போட்டு பட்டையா விபூதிட்டு, அதாவது பார்த்தால் அவர் இந்துத்துவா என்று, இந்து மட்டும் இல்லை இந்துத்துவா கொஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இந்துவும் வந்து இப்போ நான் இந்து தான், அதுக்காக நான் காவியா கட்டியிருக்கேன், ஏதோ நெத்தியில் போட்டு வச்சுருக்கேன் இல்லைன்னு சொல்ல, நல்ல பட்டையா தான் போட்டு பெருசாக குங்குமெல்லாம் வச்சுக்கிட்டு துண்டெல்லாம் கட்டினா ஏதோ கொஞ்சம் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடுன்னு சொல்லலாம். அப்படி ஒருத்தர் வச்சு ரீல்ஸு தானே, யார் வேணாலும் வச்சு பண்ணலாம்ல. அவர் வந்து சொல்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து எங்கே பப்ளிக் பிளேஸில் ஆடு மாடு வெட்டினா அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஃபைனு, 10 வருஷம் ஜெயில், சட்டம் கொண்டு வந்துட்டார். இதில் 1% கூட உண்மை இல்லை. இவ்வளவும் வந்து எப்படின்னா ஒரு ரீல்ஸுக்கு 75,000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. யார்? ஏதோ ஒரு ரூட்டில் கொடுக்குறாங்க. இன்னும் ரூட் மாஃபியா தொடருது. ரூட் மாஃபியா தான். 75,000 ரூபாய் ஒரு ரீல்ஸுக்கு. ஒரு பெண்மணி நேகா குமார் என்ற பெண்மணி வந்து 10 ரீல்ஸு போட்டு 7.5 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்காங்க. இதை வந்து அவங்களே வந்து வேறு யாரோ ஒருத்தர் வந்து அதே மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க, எவ்வளோ சார்ஜுன்னா அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டிலேருந்து கேட்டாங்க, யாருக்காக பண்ணீங்க? அதுங்க விஜய் தளபதிக்காக பண்ணோம்,
அவங்க அந்த தளபதி என்பதை தளபதி ஏதோ ஜாதின்னு நினச்சிட்டாங்க. இந்த இப்போ வடநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா குப்தா, மேத்தா, திவாரி, இந்த மாதிரிலாம் குல்கர்னி, இப்படிலாம் பட்டாச்சார்ஜியா இப்படிலாம் வரும். அது வந்து குடும்ப பெயர். முதல்ல அவங்க பேர் ஏதாவது ஒரு விஜய் பட்டாச்சார்ஜியா, விஜய் குல்கர்னி அப்படின்னு வரும். அது மாதிரி விஜய் தளபதி அப்படின்னு நினச்சிட்டாங்க. தளபதின்னு என்ன தளபதி அப்புறம் தளபதி. அது அவங்க தமிழ் அப்படி தான். 75,000 ரூபா ஒரு ரீல்ஸுக்கு. இது எதுக்காக? இளைஞர்களுக்கு வேலை இல்லை, அடுத்தது பிரதமர் ஆகணும். நீங்கள் அவர் சீனிவாச சேதுபதினு ஒரு எம்எல்ஏ பேசியிருக்கார் சட்டமன்றத்தில். அடுத்த 3 வருடங்களில் தமிழ்நாட்டை சரி செய்துவிட்டு எங்கள் முதல்வர் பிரதமர் ஆகிவிடுவார். அப்புறம் இன்னொரு ஒருத்தரும் பேசியிருக்காங்க, அவர் வந்து பிரதமர் ஆவார்னு ஒரு 2-3 பேர் பேசியிருக்காங்க. முதல்ல ஆரம்பிச்சது ஒரு தமிழர் பிரதமர் ஆவார்னு வரிசையாக அவர் பேசுனாங்க. அந்த அம்மா கனிமொழி சந்தோஷ் பேசுனாங்க. எல்லாருமே அவர் பிரதமர் ஆவார்னு சொல்லிட்டாங்க. அவங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க மோடியை வீட்டுக்கு அனுப்பணும்னு. அது மக்கள் முடிவு பண்ணோம், நமக்கு தெரியாது 2029. இப்போ எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வடநாட்டில் இந்தியில் வந்து இந்த மாதிரி பொய்யான செய்திகளை பரப்புவது எதற்காக? ஏதோ விஜய் என்பவர் வந்து இது மோர் தேன் லைஃப் அப்படின்னு, அதாவது லைஃப் சைஸ்ன்னுவாங்க, பிரம்மாண்டமான ஒரு 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 உருவத்தை அவருக்கு வந்து இமேஜை வந்து கிரியேட் பண்ணணும். இதில் 1% கூட அந்த மாதிரி சட்டம் எதுவும் விதிமுறை எதுவுமே இங்கே வரல. நமக்கு தெரியாமையா வந்துட போகுது? நம்மளே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நமக்கே தெரியல. அப்படிப்பட்ட இதை வந்து இந்தியில் அங்கே வந்து விதவிதமான ஆட்களை வைத்து பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்கள ஐயோ விஜய் இவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கும்போது ஒரு தேசிய அளவில் அவருக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணாங்க. ஆக இவர்களுடைய நோக்கம் வந்து அடுத்தது இப்போது சிஎம் ஆயிட்டார், அடுத்தது பிஎம் ஆகணும். தமிழ்நாடு மக்கள் என்ன ஆகணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பலன், என்ன பயன், என்ன நஷ்டம், என்ன பின்னடைவு, அதை பற்றி எந்தவித ஒரு கவலையும் இல்லை. இப்போ அந்த கூட இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அவர் பிஎம் ஆகிட்டா அப்போ சிஎம் இடம் காலியாகும், அதுக்கு இங்கே போட்டி இருக்கும். அவங்களுக்கு தெரியல, இவங்களுக்கெல்லாம் இல்லை. அவர் பிஎம் ஆறாரா இல்லையா நமக்கு தெரியாது. அப்படி ஒரு காலம் அவர் டெல்லி பாலிட்டிக்ஸுக்கு போனார்னா அந்த இடத்த வந்து இவங்க இப்போ கூட இருக்கிற அமைச்சர்கள் யாருக்கும் அவர் கொடுப்பாரா என்பது எனக்கு சந்தேகம். யாருக்கு கொடுப்பார் என்பதை அவரவர்கள் யூகத்திற்கே நம்ம விட்டு விடுவோம். அது நமக்கு வந்து நம்ம அதுக்குள்ளே அந்த சர்ச்சைக்குள்ளே நம்ம போக விரும்பல. ஆமாம். ரெண்டாவது, அந்த மாதிரி வரும்பொழுது அது மக்கள் விருப்பம்னு வந்துடுது இல்லையா. மக்கள் தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ ஆக்கி அதுலேருந்து தானே எம்எல்ஏக்கள் தானே தேர்ந்தெடுக்கும், யாரையோ தேர்ந்தெடுத்துட்டு போகிறாங்க. ரெண்டாவது, அந்த நிலை வரும்போது அது பார்ப்போம். நான் அந்த இதெல்லாம் ஒரு பிரதமர் ஆகணும்னு அவருக்கு வந்து நேரம் வாய்த்திருந்தால், அப்படி ஒரு நிலை வந்தால் பிரதமர் ஆகட்டும். ஒரு தமிழர் பிரதமரானால் நமக்கும் வந்து மகிழ்ச்சி தான். அதை பற்றி ஒன்றும் நம்ம ஒன்றும் அப்ஜெக்ஷன் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் பொய்யும் புரட்டும் சொல்லி ஒருவர் வந்து அப்படி ஒரு பிம்பத்தை உண்டாக்கி அப்படி வந்து விடுவது அவ்வளவு எளிதல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதைவிட முக்கியமாக நான் சொல்வது, தமிழ்நாட்டிற்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடித்துவிட்டு நீங்கள் தேசிய அளவுக்கு போங்க, தாராளமாக போங்க, நியாயம் அது. இங்கே சும்மா அப்படி தொட்டுட்டீங்க, இன்னும் 118 வந்து நிலையான ஆட்சிக்கே வரல, கம்யூனிஸ்ட் ஆதரவு விளக்கறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் இங்கேருந்து அது அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு மிருகத்தை சொல்லி வாயை வச்ச மாதிரி அது கொஞ்சம் இங்கே வாயை வைக்குமா, அடுத்தது அங்கே வாயை வைக்குமா, அப்படி சொன்னால் அவங்க யாரையோ நம்ம அவதூறாக சொல்கிறோன்னு நினைப்பாங்க. நம்ம அந்த எண்ணத்தில் சொல்லலை, அது நன்றி உள்ள மிருகம். அதாவது எதை எடுத்தாலும் அதை வந்து எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அந்த வகையில் செய்வன திருந்தச்சை, அதை சரியாக செஞ்சுட்டு நீங்கள் அடுத்ததுக்கு போங்க. கண்டிப்பாக அதுதான் நம்ம சொல்கிறோம். இதில் என்னென்னா, இவங்களை குறை சொல்கிற திமுகவோ அந்த பக்கம் அதிமுகவோ இன்றைக்கி ஏதோ ஒரு அதிமுக பலவீனமான நிலையில் இருக்குது. திமுக அவர்கள் ஏற்கனவே குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டு தான் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார்கள். இவங்க சொல்லும்போது இப்போ வந்து யார் சரி என்பதில் மக்கள் மனதில் ஒரு பெரிய குழப்பம். திமுக சரியில்லைன்னு அவங்கள தள்ளிட்டோம், அதிமுக அப்படி ஒன்றும் பிரமாதமாக இல்லைங்கிறதுனால அவங்களே ரெண்டாவது உள்ளுக்குள்ள பிளவுகள் பலவீனங்கள் ஏற்பட்டு விட்டன. நம்ம மாற்றம்னு சொல்லி வந்த தாவேகாவும் மக்களுக்கு ஏமாற்றம் தான் என்றால், இப்பொழுது என்ன செய்வதுன்னா அதுதான் வரிசையாக வந்து நடிகர்கள்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க.
எல்லோரும் முதல்வராகும் அப்படின்னு ஒரு ஆசையோடு இருக்காங்க. தமிழ்நாட்டின் தலைவிதி எப்படி இருக்க போகிறது என்பதை போக போக தெரிந்து கொள்வோம். நடப்புகால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.